நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். மெல்ல வழமைக்கு திரும்ப தயாராகிறது கொழும்பு. கோவிட் பலி கொள்ளும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய தொடர் வேண்டுகோள். காட்டு யானைக்கு கட்டிய மின்வேலியில் சிக்கி சிறுவன் பலி. ஹட்டன் டிக்கோயா நெடுங்குடியிருப்பில் ஏற்பட்ட தீயில் 7 வீடுகள் தீக்கிரை. உயிர்களை மட்டுமல்ல, கோடிக்கணக்கானோர் தொழில்களையும் பறித்தது கொரோனா. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 844 உயர்வடைந்துள்ளது. இதில் 260 பேர் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் நேற்று புதிதாக இன காணப்பட்ட 11 கோவிட் தொற்றாளர்களும் கடற்படை வீரர்கள் ஆவர். நேற்றைய தினம் 11 கோவிட் தொற்றுடையோர் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் கடற்படை வீரர்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக எழுமாறாக PCR பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் கொழும்பு 13 ஜிந்திப்பிட்டி பகுதியை அண்மித்த இடங்களில் உள்ள பலருக்கு PCR பரிசோதனைகளுக்கான மாதிரி மற்றும் குருதி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. මේ දින කිහිපය තුලදීම සිදු කරන ලැබූ අහඹු PCR පරීක්ෂණ වලින් එක් රෝගියෙක්වත් අපිට කොළඹ ප්‍රදේශයට වාර්තා වෙලා නැහැ. கொழும்பு மருதானை தெமட்டகுட பகுதியில் உள்ள பொதுமக்களிடையேயும் நேற்று COVID-19 வைரஸை கண்டறிவதற்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் 1821 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர் அனில் ஜாசிங்கோ தெரிவித்துள்ளார். இவற்றில் அதிகமானவை கடற்படை வீரர்கள் சென்று வந்த பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை கொழும்பு நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக எழுமாறாக PCR பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 247 PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. இதேவேளை பண்டார்நாயக்க மாவத்தை மற்றும் நாரயன்பிட்டிய தாபரை பகுதிகளில் இதுவரை எந்த தொற்றாளரும் இனம் காணப்படவில்லை. எனவே எதிர்வரும் தினங்களில் இந்த பகுதிகளை மீண்டும் திறக்க முடியும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 11,481 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக 33,899 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்பு பண்டார்நாயக்க மாவத்தை மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் வடக்கு பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகுதியினர் இன்றைய தினம் அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் 55வது படைப்பிரிவின் கொடிகாமம் விடத்தற்பாளை பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 298 பேரும், இயக்கச்சி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 80 பேரும் என மொத்தமாக 378 பேர் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் கோவிட் 19க்கான தொற்றுகள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அதனால் அவர்கள் இன்றைய தினம் விடுவிக்கப்படவுள்ளதாகவும் 55 படைப்பிரிவின் பிரிகேடியர் கொமாண்டர் மேஜர் ஜெனரல் சம்பத் தெரிவித்தார். මෙතනින් ගියත් තව සති දෙකක් අනිවාර්යයෙන්ම යට බහින්න නැතුව ප්‍රවේශමෙන් ඉන්න අවශ්‍ය වෙනවා ගෙදරට වෙලා. நாங்கள் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இதை கொடுத்து வேறு நாட்டில் செய்யாத ஒரு பெரிய உதவியும் நீங்கள் செஞ்சுருக்காங்க. ஆர்மி கமாண்டர் அவங்களோட ஃபோர்ஸஸால் எங்களுக்கு அநேக உதவிகளை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ட்ரைனிங் பேட்சில் இருக்க அநேகரையும் இதுக்காக பயன்படுத்தி எங்களுக்காக இரவு பகல் இல்லாமல் பாடுபட்ட உழைச்சி எங்களுக்காக அவங்க நிறைய காரியம் செஞ்சு அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 844 உயர்வடைந்துள்ளது. இதில் 580 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 118 பேர் தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவிலும், பெலிகந்த ஆதார வைத்தியசாலையில் 47 பேரும், IDH மருத்துவமனையில் 85 பேரும், இரணவில் வைத்தியசாலையில் 13 பேரும், காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் 59 பேரும், கடற்படை வைத்தியசாலையில் 192 பேரும், ஹோமாகம் ஆதார வைத்தியசாலையில் 57 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 135 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 255 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதுவரை 9 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை
கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புபட்டவர்களுடைய எண்ணிக்கை 437 உயர்வடைந்துள்ளது. மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தள மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து 107 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 404 பேரும், கடற்படையை தவிர்ந்த ஏனைய படையினர் 11 பேரும் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 50,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை நாடளாவிய ரீதியில் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதி காலை 5 மணி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினர் சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கிழக்கு மாகாணத்தில் நடமாடும் மரக்கறி வியாபார வண்டிகள், பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள், சமூக இடைவெளி, அனுமதிக்கப்பட்ட வியாபார சான்றிதழ், ஏற்றுச் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை, முகக்கவசம் அணிதல், விற்பனை செய்யும் மரக்கறிகள் தரமாக இருத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து இன்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இப்பரிசோதனையில் பழுதடைந்த மரக்கறிகள் கைப்பற்றப்பட்டு மிருகங்களுக்கு உணவாக வீதிகளில் கொட்டப்பட்டதுடன் வியாபாரிகள் எச்சரிக்கப்பட்டு மீண்டும் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். ஊரடங்கு மீறியமை தொடர்பில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 1059 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 249 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 49,784 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 12,903 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவியதன் காரணமாக கடந்த 1.5 மாத காலமாக ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்ததுடன் மதுபான சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முறைப்பாடுகள் பதியப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு திக்கோடையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கிராம இளைஞர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். திக்கோடை புதிய வீட்டு திட்டத்துக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான மனிதர்களின் நடமாட்டத்தை அவதானித்த இளைஞர்கள் ரகசியமான முறையில் கசிப்பு உற்பத்தி செய்த இடத்தை சுற்றி வளைத்து குறித்த பெண்ணை பிடித்துள்ளனர். நோர்வுட் பகுதியில் 2 பிரதேசங்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை நோர்வுட் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து கசிப்பு தயாரிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த கோடா 25 லிட்டர் 2 கசிப்பு போத்தல்கள் உட்பட தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இதன்போது போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுற்றி வளைப்புகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் சிக்கியுள்ள வெளிப்பிரதேசங்களைச் சேர்ந்த பொதுமக்களை தங்கள் பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கும் 4வது கட்ட நடவடிக்கை இன்று கல்கிஸ்ஸ போலீஸ் நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது. கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 10 போலீஸ் நிலையங்களில் தங்களை பதிவு செய்து கொண்ட 1200க்கும் அதிகமானவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தங்களுடைய ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்னர் உடல் வெப்பநிலை அளவிடப்பட்டதோடு கிருமி ஒழிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 40 பஸ் வண்டிகளில் அவர்களை குறித்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொழும்பு பங்குச்சந்தையின் பரிவர்த்தனை நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் கொழும்பு பங்குச்சந்தையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியின் வெளியேறும் பகுதி மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு மெனிங் சந்தை நாளை மூடப்படவுள்ளது. எனினும் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் மெனிங் சந்தை திறந்திருக்கும். மெனிங் சந்தை பொது வர்த்தக சங்கத்தின் பிரதம ஏற்பாட்டாளர் அனில் இந்தர் அஜித் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் பகல் 2 மணி வரை வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். දැන් සඳුදා රටේ ඇදිරි නීතිය ඉවත් වෙනවා. එම කාල සීමාව තුළ සුරාබදු බලපත්‍ර ලත් ස්ථාන විවෘත කරනවාද නැද්ද යන්න සම්බන්ධයෙන් බොහෝ දෙනෙක් සුරාබදු දෙපාර්තමේන්තුවෙන් විමසීම් කරනවා. இதேவேளை 11ஆம் தேதி நாடு வளமைக்கு திரும்பினாலும் நாட்டில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட மாட்டாது என மதுவரி திணைக்கள உதவி ஆணையாளர் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நாட்டில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்றது. அந்த நாள் முதல் மதுவரி திணைக்கள அனுமதி பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதா இல்லையா என பலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஊரடங்கு சட்ட விதிமுறை
விதிமுறைகளின் கீழ் அல்ல மதுபான விற்பனை நிலையங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மாறாக வேறு ஒரு விசேட சட்டம் மூலம்தான் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. எனவே ஊரடங்கு தளர்த்தப்படுவதுடன் தானாகவே மது விற்பனை நிலையங்களை மூடுவதற்கான சட்டம் நீக்கப்பட மாட்டாது. எனவே தொடர்ந்தும் மது விற்பனை நிலையங்களை மூடுகின்ற சட்டம் அமுலில் தான் இருக்கும். அரசாங்கம் ஒரு முடிவை அறிவிக்கும் வரை அவை மூடியே இருக்கும். அரசாங்கம் தரும் அறிவித்தலுக்காக நாம் காத்திருக்கின்றோம். තවදුරටත් සුරාබදු ස්ථාන වැසීමේ නීතිය එලෙසම වළංගු වෙනවා. රජය විසින් ඒ සම්බන්ධ විශේෂ නියෝගයක් නිකුත් කරන 8 வயது சிறுவன் ஒருவன் காட்டு யானைக்கு கட்டியிருந்த மின்வேலியில் சிக்கி பலியான துன்பியல் சம்பவம் ஒன்று திருகோணமலையில் பதிவானது. இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் குறித்த கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. திருகோணமலை மொரவேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 10ஆம் கட்டை பகுதியைச் சுற்றி காட்டு யானைகளை கட்டுப்படுத்த மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கடைக்கு சென்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுவன் மின்வேலியில் மோதி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் திருகோணமலை வில்கம் விகாரை பாடசாலையில் 3ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 10ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த கவிஷ்க தெனித் சஞ்சீவ என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவன் யானை வேலியில் மோதியதை அடுத்து அவசர ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் மஹதிவுல் வெவ பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் சடலம் தற்போது மஹதிவுல் வெவ பிரதேச வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மொரவேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 8 வயது சிறுவன் இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் அந்த ஊர் மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹட்டன் டிகோயா பகுதியில் உள்ள தோட்ட லயம் குடியிருப்புகளில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் 7 வீடுகள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் தீ பரவலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தலினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க திண்டாடி வரும் நிலையில் ஹட்டன் டிகோயா மணிக்கவத்தை பகுதியில் இருந்த தோட்ட தொழிலாளர்கள் மற்றொரு துயரை சந்தித்தனர். ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திக்கோயா மணிக்கவத்த 3ஆம் பிரிவு தோட்டத்தில் 20 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று மதியம் 1 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகின. இதனால் 89க்கும் மேற்பட்டவர்கள் நிர்கதியாகியுள்ளனர். இவர்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி உரிய இடம் ஒன்றில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கால் மக்கள் வீட்டுக்குள் இருக்கையில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டதால் மக்கள் பதறியடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு நகர்ந்துள்ளனர். பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையில் அப்பகுதியில் மக்கள் குவிந்ததால் சமூக இடைவெளியை பின்பற்றி உரிய வகையில் இருக்குமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டது. இத்தீ விபத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத போதிலும் பெருமளவில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. வீட்டு உபகரணங்கள், முக்கிய ஆவணங்கள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நோவுட் பிரதேச சபையின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நோவுட் பிரதேச சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர் என உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சந்தேகத்துக்கிடமான சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சம்பந்தப்பட்ட தரப்பு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியே இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளது. காரணமாக இலங்கையில் இதுவரை 9 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 4 முஸ்லிம்கள் உள்ளடங்குகின்றனர். இஸ்லாமியர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அவர்களின் மத நம்பிக்கைப்படி கோவிட் வைரஸினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஆரம்பம் முதலே கோரப்பட்டு வருகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் குறித்த 4 உடல்களும் தகனம் செய்யப்பட்டன. இந்நிலையில் அண்மையில் கொழும்பு மோதர பகுதியில் பதிவான 52 வயதான பெண்ணின் மரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பெண் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜா சிங்க அறிவித்திருந்தார். எனினும் குறித்த பெண் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழக்கவில்லை என வைத்திய ரசாயன ஆய்வு நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் அறிவித்துள்ளார். இருந்தாலும் குறித்த பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டது. பின்னர் அதன் சாம்பல் குடும்பத்தினரால் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங்கவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. இலங்கையில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த அயராது உழைக்கும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் நீங்களும் உங்கள் குழுவும் தைரியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் இப்பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீதித்துறை மருத்துவ அதிகாரியினால் வெளியிடப்பட்ட SOV
கென்யாவில் கோவிட்-19 வைரஸால் இறந்தவர்களை அடக்கம் செய்வதை அனுமதிக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு கோரி அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு மார்ச் மாதம் 24ஆம் திகதி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. எங்களது கோரிக்கையையும் ஏனைய சிவில் அமைப்புகள் மற்றும் துறை சார்ந்தவர்களின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு தேவையான மாற்றங்களை செய்து அடக்கம் செய்வதற்கான அனுமதியுடன் மார்ச் மாதம் 27ஆம் திகதி கோவிட்-19 சந்தேகத்திற்கிடமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளை கையாளுதல் விடயத்தில் மருத்துவ நடைமுறை வழிகாட்டுதல் என்ற ஆவணம் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டது. என்றாலும் துரதிர்ஷ்டவசமாக மார்ச் மாதம் 31ஆம் திகதி மேலே குறிப்பிடப்பட்ட வழிகாட்டல்கள் திடீரென திருத்தப்பட்டு எவ்வித விஞ்ஞான ரீதியான காரணங்களும் நியாயங்களும் முன்வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்படுவதற்கான அனுமதி நீக்கப்பட்டது. அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி இது தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நமது கவலையையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியும் அடக்கம் செய்வதற்கான அனுமதி அளித்து உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் ஒரு அறிக்கையை ஜமியா வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் இது சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட மருத்துவர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. உரிய அதிகாரிகளுடனான இக்குழுவின் கலந்துரையாடல்களுக்கு பின் இவ்விடயத்தில் ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு நடாத்த நிபுணர்களின் குழு ஒன்றை நியமிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. என்றாலும் அது நடைபெற்றதாக தெரியவில்லை. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பு என்ற வகையில் எப்போதும் நம் நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்றே எமது சமூகத்தினருக்கு வழிகாட்டியுள்ளது. இந்த சூழலில் மரணித்தவர்களின் உடல் அதிகாரிகளால் நிர்பந்தமாக தகனம் செய்யப்படும் நிலையில் மரணித்தவரின் சாம்பல் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அது புதைக்கப்பட வேண்டும் என்றே கூறப்பட்டது. மரணித்தவரை தகனம் செய்யும் இந்த முடிவு நமது மத கொள்கைகளுக்கு எதிரானது என்பது மிக தெளிவான விடயமாகும். இந்த விஷயத்தில் மாற்றங்களை கொண்டு வருவரும் முயற்சிகள் துறை சார்ந்தவர்களின் உதவியுடன் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம். 180 நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்படும் முறைக்கு ஏற்ப இலங்கையிலும் தகனம் செய்யும் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு தங்களிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். மேலும் அனைத்துவித கட்டாயமான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் போலீஸ் பொது சுகாதார அதிகாரி மேற்பார்வையுடன் சடலங்களை புதைப்பதற்குரிய அனுமதியையும் வழங்குமாறும் வேண்டிக் கொள்கிறோம். இது முஸ்லிம்களின் மத ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான விடயமாகும். எனவே இவ்விடயத்தில் அரசாங்கமும் உரிய அதிகாரிகளும் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 8 அடி ஆழத்தில் கல்லறை தோண்டுவது போன்ற தேவையான அனைத்து விடயங்களையும் முஸ்லிம் சமூகம் செய்ய தயாராக உள்ளது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தேவைப்பட்டால் கல்லறையை சீமெந்து மூலம் கான்கிரீட் போடுவது அல்லது வேறு ஏதும் அதனுடன் தொடர்பு பட்ட நடவடிக்கைகளை தேவைக்கேற்ப செய்வதற்கும் முஸ்லிம் சமூகம் தயாராக இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் அவசரமாக கவனம் செலுத்த வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை கொரோனா வைரஸினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்கள் தொடர்ந்தும் தகனம் செய்யப்படுவதால் முஸ்லிம் சமூகம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரிஷாட் பதியுத்தீன் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட்-19 தொற்றுக்குள்ளானதாக கூறப்பட்டு தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம் பெண் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் இறுதி கிரியைகள் குறித்து நல்லதொரு முடிவை தர வேண்டும் என்று குறித்த கடிதத்தில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீன் கோரியுள்ளார். குறித்த பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு கோரியே தான் ஜனாதிபதிக்கு இந்த அவசர கடிதத்தை அனுப்பியுள்ளதாக ரிஷாட் பதியுத்தீன் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறித்த சடலம் எரிக்கப்பட்டமை தொடர்பான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். கொரோனாவினால் மரணிக்காத கொழும்பு முகத்துவாரத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய இலங்கை தாயின் உடல் முறை தவறி தகனம் செய்யப்பட்டமைக்காக ஒரு இலங்கையனாக வேதனை அடைகிறேன். முஸ்லிம் இலங்கையர் சமூகத்தின் மீதான இந்த இனவாத பாரபட்சத்தை கண்டித்து இந்த நடத்தைக்கு எதிராக பகிரங்கமாக நிற்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இது அதிலிருந்து கென்யாவில் 46 வயதான தொழிலதிபர் ஒருவர் கொரோனா வைரஸால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கென்யா அரசாங்கம் அடுத்த 15 நாட்களுக்கு அந்நாட்டில் ஊரடங்கை அறிவித்துள்ளது. முகமது அலி ஹசன் தலைநகரின் புறநகர் பகுதியான இஸ்ரேலியில் காலமானார். ஹசனின் இறுதிச் சடங்கில் குறைவான பங்கேற்பாளர்கள் இருந்தனர். கென்யா அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப 15 பேருக்கு மேல் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை.
கொரோனா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்கள் அதிகரித்த பின்னர் அங்கு 621 நோய் தொற்றுகளும் 29 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. நைரோபியின் ஈஸ்ட்லி பகுதி மற்றும் மொம்பசாவின் பழைய நகரத்தில் அதிகமான நோய் தொற்றாளர்கள் காணப்படுகின்றனர். ஈஸ்ட்ரியில் அதிகமான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் 15 நாட்களுக்கு மூடுவதாக அரசாங்கம் அறிவித்தது. செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகள். நாஜி ஜெர்மனி நிபந்தனையின்றி சரணடைந்து இரண்டாம் உலகப் போரை ஐரோப்பாவில் முடிவுக்கு கொண்டு வந்து நேற்றுடன் 75 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. கொரோனா வைரஸ் தொற்று நோயால் ஐரோப்பா முழுவதும் முடங்கியுள்ள நிலையில் ஐரோப்பாவில் இந்த நாள் நினைவு கூறப்பட்டது. இதனை தவிர ஏனைய உலக தலைவர்களும் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போரின் முடிவின் 75வது ஆண்டு நிறைவை எளிமையாக கொண்டாடினர். இரண்டாம் உலகப் போரின் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் சித்தரிக்கப்பட்ட அடோல்ஃப் ஹிட்லர் வீழ்த்தப்பட்டு நாஜி ஜெர்மனி ஏனைய ஐரோப்பிய நாடுகளிடம் நிபந்தனையின்றி சரணடைந்து நேற்றுடன் 75 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இது ஐரோப்பாவின் வெற்றி நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் ரெட் அரோஸ் காட்சிக்குழு 75வது கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் வானத்தை சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல நிறங்களுக்கு வண்ணம் பூசியது. ராயல் விமானப்படையின் சிவப்பு அம்புலிகளினால் ஆச்சரியப்படுத்திய காட்சிகளை காண மக்கள் தெற்கு லண்டனின் மலைப்பகுதிகளில் சமூக ரீதியாக தொலைதூர வழியில் கூடினர். 9 விமானங்கள் தேம்ஸ் நதிக்கு மேலே பறந்தன. தங்கள் உயிரை கொடுத்தவர்களை நினைவு கூர்ந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் போர் வீரர் கல்லறையில் வியாழக்கிழமை இரவு மெழுகுவர்த்தி ஏற்றிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் நாட்டின் வீரர்களுக்கு கடிதம் எழுதி அதில் இதுவரை வாழ்ந்த பிரிட்டனின் மிகப்பெரிய தலைமுறை என்று விவரித்தார். இதேவேளை இளவரசர் சார்ல்ஸ் தனது குடும்பத்தின் பெல்மோரல் தோட்டத்திற்கு வெளியே 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினார். அதே நேரம் 1940களில் பானி தேநீர் விருந்துகள் மற்றும் சிங்காலோங்ஸ் ஆகிய பாரம்பரிய நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. ஐரோப்பாவில் நேச நாடுகளின் வெற்றியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வாஷிங்டனில் இரண்டாம் உலகப் போர் நினைவிடத்தில் வெள்ளிக்கிழமை மாலை அணிவிக்கும் விழாவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மில்லியன் அமெரிக்கர்கள் போரில் போராடியதாகவும் 1,86,000 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதன்போது ட்ரம்ப் குறிப்பிட்டார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாரிஸில் உள்ள சாம்ஸ் எலிசீஸில் உள்ள ஜெனரல் டி கோலின் சிலைக்கு முன்னால் பூக்களை வைத்து நினைவஞ்சலி செலுத்தினார். பிரான்சின் ஈஃபில் கோபுரத்தில் ஒரு பெரிய பிரான்ஸ் கொடியும் பறக்கவிடப்பட்டது. ஜெர்மன் சான்சலர் அங்கேலா மெர்க்கல் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மியர் ஆகியோர் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்து 75 ஆண்டுகளை குறிக்கும் பெர்லினில் நடந்த விழாவில் கலந்து கொண்டனர். உலக நாடுகள் அனைத்தும் கொரோனா வைரஸால் ஏற்படும் பாதிப்பை கட்டுப்படுத்த போராடி வரும் நிலையில் பிரேசிலில் உள்ள அமேசான் மலைக்காடுகளில் கடந்த மாதம் பாரிய அளவில் காடழிப்பு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு கடைபிடிப்பதால் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் அங்கு 2,05,00,000 பேர் வேலை இழந்துள்ளதாக அமெரிக்க தொழிலாளர் புள்ளி விவர அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை கடந்துள்ளது. மேலும் கொரோனாவினால் இதுவரை உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். உலகிலேயே கொரோனா வைரஸால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் இதுவரை 13,22,163 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 78,616 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு கடைபிடிப்பதால் அங்கு ஏப்ரல் மாதத்தில் 2,05,00,000 பேர் வேலை இழந்துள்ளதாக தொழிலாளர் புள்ளி விபர அமைப்பு தெரிவித்துள்ளது. 1939ஆம் ஆண்டில் இருந்து வேலைவாய்ப்பு தகவல்களை கணக்கிட்டு வரும் அந்த அமைப்பு இப்போது ஏற்பட்டுள்ளது திடீர் மற்றும் மிகப்பெரிய வீழ்ச்சி என சுட்டிக்காட்டியுள்ளது. 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடியின் போது 87 லட்சம் வேலை இழப்புகள் ஏற்பட்டதாகவும் அதைவிட 2 மடங்கு இப்போது வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 2,28,00,000 வேலை வாய்ப்பு உருவான நிலையில் அந்த முன்னேற்றத்தை கொரோனாவால் வந்த ஊரடங்கு துடைத்தெறிந்து விட்டது. இதனால் அமெரிக்காவில் ஏப்ரல் மாதத்தில் வேலையின்மை விகிதம் 14.7% அதிகரித்துள்ளதாகவும் தொழிலாளர் புள்ளி விபர அமைப்பு தெரிவித்துள்ளது.
அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸின் உயர்மட்ட உதவியாளருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி மைக் பென்ஸின் ஊடக செயலாளர் கேட்டி மில்லருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அத்துடன் பென்ஸ் மற்றும் ட்ரம்ப் ஆகியோருக்கான தினசரி சோதனைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதியை பாதுகாக்க ஒவ்வொரு முன்னெச்சரிக்கையை எடுத்து வருவதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகளான இவாங்கா டிரம்பின் தனிப்பட்ட உதவியாளருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நம்பக்கு தகுந்த தகவலை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் டொனால்டு டிரம்பின் மகளுக்கு தனிப்பட்ட திறனில் பணிபுரியும் உதவியாளர் பல வாரங்களாக அவருடன் இணைந்து பணியாற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவாங்கா ட்ரம்ப் மற்றும் அவரது கணவர் இருவருக்கும் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் வைரஸ் தொற்று இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. சூடானில் காட்டும் மாநிலம் ஏப்ரல் 18 முதல் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு உத்தரவு மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டது. மிகச்சிறிய ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை 1111 உறுதிப்படுத்தப்பட்ட நோய் தொற்றுகளையும் 59 இறப்புகளையும் பதிவு செய்துள்ளது. மேலும் தலைநகர் காட்டும் மற்றும் பிற சூடான் மாநிலங்களுக்கு இடையிலான பயணம் தடை செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வ சுனா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரேசில் கொரோனா வைரஸ் பரவி வரும் ஒரு இடமாக மாறி வருகிறது. பிரேசிலில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்றாளர் எண்ணிக்கை 1,45,328 இறப்புகள் 9,897 இருந்தது. ஆஸ்திரேலியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதில் இருந்து பின்வாங்கின. சில மாநிலங்கள் சிறிய கூட்டங்களை அனுமதித்ததோடு வணிகங்களை மீட்டு திறப்பதற்கான மத்திய அரசின் 3 கட்ட திட்டத்துக்கு ஏற்ப உணவகங்களை திறக்க தயாராக இருந்தன. ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஜூலை மாதத்துக்குள் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களை மீண்டும் வேலைக்கு அழைத்து செல்வதற்கான 3 கட்ட நடவடிக்கைகளில் பெரும்பாலான தடைகளை அகற்றுவதற்கான திட்டங்களை கோடிட்டு காட்டியுள்ளார். கோவிடினால் ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்களின் எண்ணிக்கை 97 அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,927 உள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள்.